Hey guys, welcome to my channel WOMAD Tamil 60 days weight loss challenge இன்னைக்கு day 23. நான் செம்ம ஹாப்பி. நம்மளோட weight loss results வந்து நல்லாவே வந்துட்டுருக்கு. ஸோ மார்னிங் எழுந்த உடனே எம்டி ஸ்டமக்கில் என் வெயிட் என்னென்னு செக் பண்ணேன். 93.75. நான் வந்து 102ல் இருந்தேன், பட் இப்போ வந்து 93 கிட்ட கீழே இறங்கி வந்திருக்கு. ஸோ நல்ல சேஞ்சஸ் நடக்குது. சீக்கிரமாக என்னோடய டார்கெட் வெயிட் அச்சீவ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அதுக்கப்புறமா நான் எம்டி ஸ்டமக்கில் இன்றைக்கி எடுத்தது வந்து மல்லி தண்ணி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் வந்து ஒரே ட்ரிங்க் எப்போவுமே ரெகுலராக எடுக்க மாட்டேன். அதிகமாக ஜீரா வாட்டர் எடுப்பேன், அப்புறம் மல்லி தண்ணி எடுப்பேன், அப்புறம் சின்னமனும் ஜிஞ்சரும் போட்டு ட்ரிங்க் எடுப்பேன். இது எல்லாமே வெயிட் லாஸ்க்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும். நான் வெந்தயம் வாட்டர் தான் இது வரைக்கும் எடுத்ததில்லை, பட் வெந்தயம் வாட்டர் எடுத்தால் இன்னும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. பட் கோல்டு டைமாக இருக்கிறதுனால, டிசம்பர் டைமாக இருக்கிறதுனால நான் எடுக்கலை. பெருசாக எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணாமையே வெயிட் லாஸ் நல்லா நடந்திருக்கு. மல்லி தண்ணி குடித்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். அப்புறமா ஜிம்முக்கு கிளம்பி போனேன். போயிட்டு ஆல்மோஸ்ட் 10,000 ஸ்டெப்ஸ் என்னால் கவர் பண்ண முடிஞ்சுது. பாடி வந்து தின்னாக இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஃபீலிங் இருந்தது. வயிறு வந்து ப்ளோட்டட் இல்லை. நார்மலாகவே ஜீரா வாட்டர் குடிச்சிட்டு வந்தாலுமே வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. ப்ளோட்டிங் இருக்காது, கேஸ் இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது, புண்ணு இருந்தாலும் ஹீல் ஆகும். ஸோ ஸ்டமக்கு வந்து எம்டியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எப்பவுமே இருக்கும். அதனால் வாக்கிங்கை நல்லா ஆக்டிவாக பண்ண முடிஞ்சுது. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் என்னால் 10,000 ஸ்டெப்ஸ் கவர் பண்ண முடிஞ்சுது. நான் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து தான் ஸ்டெப்ஸ் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலான்னு இருக்கேன். சில பேர் கேட்டாங்க, டெய்லி நடந்தால் வந்து கால் வலிக்கும், அதனால் வந்து ரெகுலராக நடக்க முடியாது, நீ பெயின் வருமானு கேட்டாங்க. நார்மலாக நடந்தால் நீ பெயின் வராது. இன்க்ளைன் பொசிஷனில் வச்சு நடந்தால் நீ பெயின் வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது, ரொம்ப நேரம் நடந்தால். அதனால் நான் வந்து இன்க்ளைன் பொசிஷனில் வந்து நடக்க மாட்டேன், அதாவது ட்ரெட்மில்லில். எப்போவுமே நார்மலில் தான் நடப்பேன். இது மாதிரி ஸ்பீடை வந்து நான் 4.5லேருந்து 5.5க்குள்ளே தான் வச்சுருப்பேன். ரொம்ப மூச்சு வாங்குற மாதிரி நடக்க மாட்டேன். கேஷுவலாக நடக்கணும், நீ பெயின் வராத மாதிரி நடக்கணும். அதனால் 10,000 ஸ்டெப்ஸ் நான் ஆல்மோஸ்ட் டெய்லி கவர் பண்ணிவிடுவேன். நீங்கள் ஏதாவது வாக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா எடுத்த உடனே 10,000 ஸ்டெப்ஸ் கவர் பண்ணாதீங்க. ஒரு 2,000 ஸ்டெப்ஸில் பண்ணுங்கள், அப்புறம் 3,000 ஸ்டெப்ஸ் ஆக்குங்க, அப்புறம் 4,000 ஸ்டெப்ஸ் ஆக்குங்க. அப்படியே படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதாவது 2,000 ஸ்டெப்ஸ் வந்து ஒரு 5 டேஸ் பண்ணுங்கள், 3,000 ஸ்டெப்ஸ் வந்து ஒரு 5 டேஸ் பண்ணுங்கள், 5,000 ஸ்டெப்ஸ் வந்து ஒரு 10 டேஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களாலையும் ஈஸியாக 10,000 ஸ்டெப்ஸ் கவர் பண்ண முடியும். அது 6லேருந்து 7 கிலோமீட்டர் வந்து ஈஸியாக நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபோட்டோ நான் 102 kgsல் எடுத்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ நான் இன்றைக்கி எடுத்தது. நீங்களே கம்பேரிசன் பாருங்கள். நல்ல ஒரு சேஞ்சஸ் எனக்கு தெரியுது. உங்களுக்கும் சேஞ்சஸ் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் 30 டேஸ்க்கு அப்புறமா ஃபுட்டை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுவேன். ப்ரோட்டீனை கொஞ்சம் அதிகம் எடுத்துப்பேன், கார்போஹைட்ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணுவேன். ஃபுட் ஆல்ட்ரேஷன் கொஞ்சம் நடக்கும். அப்போ தான் நம்ம வெயிட் லாஸ்க்கு இன்னும் வந்து ஸ்பீடாக நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா 10 kgs வந்து குறைஞ்சாலுமே வெயிட் லாஸ் பிளாட்டிவ் வரத்துக்கு ரொம்ப சான்சஸ் அதிகம். நான் ஏற்கனவே இதை பற்றி வீடியோவில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நான் 21 hours வந்து ஃபாஸ்டிங் இருந்தேன். அதுக்கப்புறமா ஃபாஸ்டிங்கை நட்ஸால் தான் பிரேக் பண்ணேன். பிரேக் பண்ணிவிட்டு ஒரு 30 minutes கேப் கொடுத்தேன். இங்கே 2 நாளாக மழை பெஞ்சிட்டே இருந்தது. அதனால் இன்றைக்கி ஒரு டீ குடித்தேன். அதுவும் எனக்கு டீ கடை டீனா ரொம்ப பிடிக்கும். இன்ஸ்டண்ட்டாக போட்டு கொடுக்குறது ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ ஒரு டீ எடுத்துக்கிட்டேன், வித் சுகர் தான். ஒரு 30 to 45 minutes கேப் கொடுத்துட்டு என்னோடய மெயின் மீல் எடுத்துட்டேன். அதாவது டின்னரு, ரைஸு, ஃபிஷ் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரையு, அப்புறம் 2 கொய்யாப்பழம். ஆக்சுவலாக நான் வந்து கார்போஹைட்ரேட் கம்மியாக எடுக்கணும்னு தான் நினைப்பேன். பட் எனக்கு ஃபிஷ்ஷு, மட்டனு, சிக்கன் இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் கிரேவியாக செஞ்சால் நான் ரைஸ் எடுத்துப்பேன். அதனால தான் எனக்கு ஃபிஷ் குழம்புன்றதுனால கொஞ்சம் ரைஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டேன். பரவாயில்ல, அதை ஓவர் கம் பண்ணிப்பேன் நாளைக்கு. ஸோ இந்த ஃபாஸ்டிங் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை பற்றி எதுனாலும் தெரிஞ்சுக்கணுன்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். See you guys. Happy fasting.